பாடுவோம். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை ஆமென் சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை ஆமென் ஆமென் சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை இயேசுவே சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை ஜீசஸ் முதல் சரணம் அருந்த கொடி. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. உணர்ந்து பாடுங்க சந்தோஷமா. செடியோடு இணைத்து விட்டீரே. செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை ஏசப்பா சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம் அழகா சொல்லுது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம செடியாய் இருந்த இயேசு விட்டு பிரிந்திருந்தோம். அவருடைய அன்பினாலே இரக்கத்தினாலே மறுபடியும் அவரோடு நம்மை சேர்த்து கொண்டார். ஆமென். சேர்த்து கொண்ட அந்த சேர்க்கை ஸ்தோத்திரம். அது சேர்க்கை கரெக்டா இருக்குதா? ஆண்டவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோமா அப்படின்றத ஆராய்ச்சி பார்க்கிற நாட்கள் இது. ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அன்பு, அந்த ஐக்கியம் என்னை விட்டு போகவே கூடாது ஆண்டவரே. எப்போதும் நம்மோடு என்ன பண்ணோம்? செடியோடு இணைந்திருக்கிற அனுபவம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்தி அவரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். 2வது நல்ல பாடல், ஏசப்பா நானும் வருகிறேன்,
கலிலேயா கரையோரமா என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கையை தட்டி சந்தோஷமா, எப்போ நான் கூட வரம்பா, எப்போ நான் கூட இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்றதான் இந்த பாட்டு. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வாருங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுவே என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுவே என் சந்தோஷமே. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா ஏசப்பா கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா. மாத்தால் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசரை உயிர் தெழும்ப செஞ்சீங்க. மாத்தால் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசரை உயிர் தெழும்ப செஞ்சீங்க. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா ஏசப்பா ஓ குளோரி, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிரித்து நடக்க உதவி செஞ்சீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிரித்து நடக்க உதவி செஞ்சீங்க. அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாம் நீ செய்திடுவீ. அற்புத தேவன், எல்லாம் நீ செய்திடுவீ. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க.
அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க, என்னுள்ளம் தாங்காதுங்க, என்னுள்ளம் தாங்காதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரை விட்டு நாம் பிரிஞ்சன்னா அவ்வளவுதான், ஸ்தோத்திரம், வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செடியோடு கொடி இணைந்தராவிட்டால் ஸ்தோத்திரம் எப்படிங்க கனி கொடுக்க முடியும்? எப்படி வாழ முடியும்? அவர் தான் செடி, நாம் கொடின்னு வசனம் அழகா சொல்லுது. அதனால எத்தனை பேர் அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம எழுந்து நின்று தொடர்ந்து நம்ம அவரை ஆராதிக்க போறோம். முதலாவது என்னுள்ள பாடல், அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். அவருக்கு நிகராக யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்துல வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய மேலிருந்த கடமையா இருக்கிறது. அவரை ஆராதனைக்குரியவர், எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்க போறோம். நல்ல கையை தட்டி சந்தோஷமா அவரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடுவோம். ஆண்டு நாமம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தர் ஒருவரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. சொல்லுங்க. நீரே புகழப்படத்தக்கவர் நீரே, நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. நீ ஒருவரே, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. ஆமென். மகிமையில் சிறந்தவர் நீரே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே, ஒருவரே, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர்,
ஒருவரே ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் ஆமென் ஆமென். சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை ஓ ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாருமில்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாருமில்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரை ஆராதிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எங்கேயும் சொல்லி வர்றதில்லை, சபையிலேயாவது சொல்லணுமே. அவர் துதினா என்னதுங்க? ஸ்தோத்திரம். அவர் துதினா என்னதுங்க? அதான் அவர் என்ன போற்றுறதுன்னா எப்படி? ஸ்தோத்திரம். துதினா என்னது? ஸ்தோத்திரம்னா என்னது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. துதினா என்னதுங்க? ஸ்தோத்திரம். அவர் செய்த மகத்துவங்களை, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி அவரை உயர்த்துவது. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் தான் துதி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சும்மாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். துதினா என்னது? ஸ்தோத்திரம். என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில? ஸ்தோத்திரம் இல்லையா? நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையில செங்கடலை பிளந்திருக்கிறார், எரிகோவை உடைத்திருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். எகிப்தருடைய எல்லா காரியங்களையும் அழித்திருக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் செய்த அதிசயங்கள் எண்ணி முடியாதது. அதனாலதான் யோபு அழகா சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இப்ப கண்ணை மூடி உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்லி துதிங்க. என்ன பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தவரே. ஸ்தோத்திரம். சொல்லலாம்ல, தூக்கி எடுத்தாரா? என்ன பாவத்தில் தான் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவரே, அவருடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டவரே. துதிக்கணும் துதிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க துதிக்கணும், வாயை திறந்து துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனமாய் நாம் துதித்தால், ஒரு மனமாய் நாம் துதித்தால் அவருடைய பிரசன்னம் கண்டிப்பா அங்க இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க மனசெல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம் என்ற பயத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படியாய், நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படியாய் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்களேன் துதிங்களேன் துதிங்களேன். அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேற்று சிந்தை வேண்டாம், வேற்று எண்ணம் வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேணாம், அவங்க துதிக்கலனா அவங்களுக்கு நஷ்டம், நீங்க துதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க, உன்னதரேன்னு சொல்லுங்க, பரிசுத்தரேன்னு சொல்லுங்க, ஒருவரே ஆராதனைக்குரியவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. நல்லா துதிக்கிறோம் சத்தமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. முழு மனதோடு முழு மனதோடு முழு மனதோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா
தேவனே என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க, நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மறு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை. துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஆமென். பாட்டினால் அவரை துதிங்க. செய்பவரே எல்ஷடாய், ஆமென், சர்வ வல்லமை உள்ளவரே. க்ளோரி யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணத்திலே முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணத்திலே முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய். வாயை சும்மா கூடாதுங்க, வாயை திறந்து எல்ஷடாய்னு சொல்லுங்க. சர்வ வல்லமை உங்களிடத்துல கிரியை செய்யும். உங்களுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை, உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை, உங்களுடைய எல்லா காரியங்களும் விடுதலை தருகிற ஒரே நேரம் இது. அவரை பார்த்து துதிக்கிற நேரம் தான். சத்தத்தை உயர்த்தி எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, எல்ஷடாய் சொல்லுங்க. ஆமென். ஓ க்ளோரி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் க்ளோரி உள்ளவரே, யெகோவா. ஆமே. சபை சத்தம் உயரட்டுமே, எல்லா வாயும் பாடட்டுமே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா. எல்லாம் பாடணும், எல்லாம் பாடணும். ஆமென். எல்ஷடாய் க்ளோரி உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர்
உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட, புத்திரனல்ல பொய் சொல்லிட மனமாறிட, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய், க்ளோரி ரி பாபா பாபா. எஸ், சர்வ வல்லமை உள்ளவர் நம் நடுவே பிரசன்னராய் இருக்கிறார். அவர் உங்கள் அருகே வந்து கொண்டிருக்கிறார். சபையே, நீ துதிக்கிற உன் துதியிலே வாசம் பண்ணும்படியாய், நீ துதித்தால் தான் துதியில வாசம் பண்ணும்படியாய் உன் அருகே கடந்து வருவார். அவர் உன் அருகே கடந்து வந்தால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. துதி எல் ஷடாய் சொல்லு. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா. ஆமென். எல்லா நாவிலும் உம்முடைய துதி ஒலிக்கட்டாம்பா. எல்லா நாவிலும் துதி உம்முடைய புகழ் ஒலிக்கட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நன்றி அப்பா. அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எத்தனை சந்தோஷமா மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் பாடு தெரிஞ்சப்படுதானே. ஆமென். இந்த பாவம் இந்த தீமை இன்று என்னை விலகாது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. தெரிஞ்ச பாட்டு தானே, சந்தோஷமா பாடலாமே. ஆமென். பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சந்தோஷமா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எனக்கு சொந்தமானார். கையை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எனக்கு சொந்தமானார். இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி உலகத்துல இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். உலகத்துல ஜனங்கள் மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக ஏதேதோ காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, இந்த உலகத்தின் சொந்தக்காரர் நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்தமாக அல்ல, சொந்த ஜனமாக, சொந்த குடும்பமாக, சொந்த பிள்ளையாக ஸ்தோத்திரம் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்பது பெரிய 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 சந்தோஷம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக நம்ம வாழ்நாளெல்லாம் துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால தான் பக்தன் அழகாய் பாடினார், இது மாபெரும் பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில்
சொந்தமானார். இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம், இதுதான் கொண்டாட்டம். அவரை துதிக்கிற துதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்தே நம்மை நடத்தி கொண்டு வந்தவர். ஸ்தோத்திரம். தலை நரைக்கும் வரை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறவர். இதுவரைக்கும் நம்மை கைவிடாமல் விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் அவரை மறந்து விட்டாலும் அவர் நம்மை மறக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பக்தன் இப்படியாய் பாடுகிறார். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லையா, அவர் உங்களை தெரிந்து கொண்டாராம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்க தெரிந்து கொண்டார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே. எபேசியர் 1 அழகாய் போடப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை முன் அறிந்தாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் முன் அறிந்தவர்கள் தான் தாயின் கர்ப்பத்துல கலையாமல் குழந்தையாக வெளியே வர. ஸ்தோத்திரம். வெளியே வந்தோம் நாம் அவருக்கு பிரியமாய் வாழாத போது அவர் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டார், ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை உயர்த்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர். ஆமென். இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தாங்கினீர், சுமந்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். சுமக்கிறாரா? சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். அதற்காக 2 கரத்தையும் வைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. உணர்ந்து கண்ணீரோடு இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. கருவில் இருந்து ஆமென், இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து இரக்கத்தினாலே. ஏந்தினீர்
தாங்கினே சுமந்தி சுகம் தந்தி தாங்கினே தப்புவித்தீர் சுமந்தி. இப்ப எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, உண்மையா நன்றி ஐயா. க்ளோரி ஏசையா, மறுபடி நன்றி ஐயா, நன்றி ஐயா. எஸ் லார்ட், நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தகப்பனை போல சுமக்கிறவர், தாயை போல தேர்ச்சுகிறவர், அவரை போல ஒருவரும் இருக்க முடியாது. ஆமேன். ஸ்தோத்திரம். 2 கரங்களை தட்டி ஆமேன் நல்லா குதிச்சு நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்களும் மறந்து விடுவார்கள், ஆனால் நான் உங்களை மறக்கிறதே இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் இந்த 2026வது ஆண்டு நமக்கு கொடுத்து 1 மாசத்தை கடக்கவும், இந்த 2வது மாசத்துல 2வது வாரம் வரைக்கும் நிற்கவும் கிருபை செய்திருக்கிறார்னு நீங்க நம்புவீங்கன்னா கையை தட்டி நன்றி ஐயான்னு சொல்லி நல்லா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே முழங்கால் படிடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை தான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நீல இல்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை, உலகமோ நீல இல்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை, எல்லாரும் நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே,
நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசமா சொல்றீங்களா? வெட்கப்பட்டு போவதில்லை. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா. எஸ் எஸ், ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாலே அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு நம் தேவனை ஆராதிக்கிறோம் என்ற சிந்தையோடு பயபக்தியாய் ஆராதிருப்போமானால் நிச்சயமா அவருடைய பிரசன்னம் உங்களை சந்தித்திருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி சந்திக்கப்பட்டவர்கள் இருந்தால் கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.